ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் கதை போமா வாசகர்களுடன் ஒரு கதை பயணம். ஒரு சபிக்கப்பட்ட கிராமம். பேயும் மனுஷனும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பேய்கள் மனுஷனை ஆட்கொள்றது தப்பில்லை அப்படின்ட்டு நம்புகிற கிராம மக்கள். அங்கே நல்ல ஆன்மாக்களும் இருக்குது, கெட்ட ஆன்மாக்களும் இருக்குது. நல்ல ஆன்மாக்கள் மக்களை பெருசாக ஒன்றும் பாதிக்காது. ஆனால் கெட்ட ஆன்மாக்கள் கொடூரமாக மக்களை கொலை செய்ய கூட தயங்காது. இப்படி ஒரு வில்லேஜ் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னா அந்த வில்லேஜ்க்கு நீங்கள் போவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கதையோட ஒன்லைன் பார்த்துருவோம். இறந்து போன தான் ஃப்ரெண்டோட மரணத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்க போகிறவங்களுக்கு பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் அவங்க எப்படி கடந்து வந்து தன்னோட ஃப்ரெண்டோட மரணத்தின் மர்மத்தை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்ற கதையை நமக்கு ட்விஸ்ட் அண்ட் ஹாரரோட சொன்ன நாவல் தான் மியூசிக் டு ஃப்ளேம் லிலீஸ் பை மேகா ராவ். ஓகே கைஸ், ஒன்லைன் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம சட்டு புட்டுன்னு கதைக்குள்ளே போயிடலாம். வாங்க வாங்க. லண்டன் சிட்டியில் அழகாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம கதையோட ஹீரோயின் நூர். ஒரு நாள் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கீர்த்தி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு நியூஸ் வருது. இதை கேட்ட நூர் நில குலைஞ்சு போகிறாங்க. அவங்களுக்குன்னு சைல்ட்ஹுட்டில் இருந்து இப்போ வரைக்கும் இருந்தவங்க தான் கீர்த்தி. ஸோ அவங்க இறந்து போனது தன்னோட பார்ட் ஆஃப் த சோல் தன்னை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க மரணத்துக்கு அப்புறம் நூறால் தினசரி வாழ்வை சகஜமாக அவங்களால கடந்து போக முடியலை. அவங்க கீர்த்தி இறந்து போன வழியில இருந்து மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பித்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல கீர்த்தி இறந்து ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் ஐ மிஸ் யூ நூறுன்னு கீர்த்தி நம்பர்லேருந்து நூறுக்கு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாருமே எடுக்கலை. நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. அதனால் அவங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. அவங்களோட சொந்த ஊர் கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கிற ஹெர்க் அப்படின்ற வில்லேஜை வந்து அடையிறாங்க. நூறுக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. ஏன்னா அங்கே வாழ்கிற மக்கள் மற்றவங்களை போல கிடையாது. ஆண்மாக்கள் ஒருத்தர் உடம்புல போகிறத ரிச்சுவல் போல கொண்டாடுவாங்க. பேய்களும் மனுஷங்களும் அங்கே ஒன்று தான்னு வாழ்வாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு வியடாக இல்லை. ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்த ஊரே அதுதான். சில கட்டாயத்தால் தான் அவங்க லண்டன் போயிருப்பாங்க. பல வருஷம் கழிச்சு திரும்ப வந்தும் அங்கே பெருசாக ஒன்றும் மாறலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கீர்த்தியோட மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில் இறங்குறாங்க. அப்படி அவங்க கீர்த்தி பற்றி விசாரிக்கும் போது பழக்கமாகிறவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. பார்க்க ஹைட் அண்ட் வெயிட்டா, கண்ணில் அழகாக மை வச்சுட்டு ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவர் பேர் தான் கல்கி. கல்கி அந்த ஊரில் ஒரு பிளாக் மியூசிஷியன். பல மந்திர தந்திரங்களை தெரிஞ்சு பேய்களை ஓட்டுறவர். நீங்கள் கேட்கலாம், அந்த ஊரில் தான் ஆன்மாக்களும் மனுஷங்களும் ஒன்றா தானே வாழ்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அவர் ஆன்மாக்களை விரட்டுறதுக்காக அங்கே இருக்காருன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் அந்த சந்தேகத்துக்கான பதிலை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கதையை நல்லா கேட்டிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி யாராச்சும் கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நூர் கல்கி கூட பேசி பழகும் போதுதான் கீர்த்தி அவரோட தங்கச்சியனும் அவங்க உண்மையிலேயே கிணத்துல விழுந்துதான் இறந்து போனாங்க, அது சூசைடு தான்னு நூர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணது யாருன்னு நூருக்கு ஒரு டவுட் வருது. இதுக்கு இடையில நூர் அவர் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அவகிட்ட வந்து ஜாலியா பேசி விளையாடிட்டு அவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு நூர் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணை காணும். அப்போ விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த குழந்தை கூட ஒரு ஆன்மாதான்னு. இப்படி நூர் அவங்க டெய்லி லைஃப்ல மீட் பண்றவங்க கோஸ்டா இல்ல மனுஷங்களான்னு தெரிஞ்சுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாச்சும் சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும்னு அவங்க கீர்த்தி பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்க நம்ம கல்கி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. கல்கியும் ஹெல்ப் பண்றாரு. கீர்த்தி குணங்கள் பத்தி ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவங்க ஏன் சூசைட் பண்ணான்னு ரெண்டு பேருக்குமே புரியல. இப்படி அவங்க பேசியே பழகிறது நட்பில் ஆரம்பிச்சு கடைசியில காதல்ல போய் முடியுது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி திரிய ஆரம்பிச்சாங்க. அவங்க மைண்டுக்குள்ள பல வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. நிம்மதி இழக்கிறாங்க. ஊருக்குள்ள கொடூரமான ஆன்மாக்கள் வலம் வர ஆரம்பிச்சது. அனைத்து மந்திர தந்திரங்களை தெரிஞ்ச கல்கியால கூட இந்த ஊர் மக்களை காப்பாற்ற முடியாம போகுது. நம்ம நூர் மைண்டுக்குள்ளேயும் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. ஆனால் அதை அவங்க ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணி இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக நூறும் கல்கியும் முடிவு பண்ணுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா?
நூறு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மரணத்தின் ரகசியத்தை கண்டுபிடிச்சி அந்த ஊர் மக்களை காப்பாற்றினாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா? அப்போ கமெண்ட்டில் பார்ட் 2 டைப் பண்ணுங்க. சீக்கிரமாக உங்களுக்கு நம்ம சேனலில் பார்ட் 2 வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Because your subscribe is our success. Thank you for watching.